ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன் கஷ்ட காலங்களை எல்லாம் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில வரவழைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். பக்தியோடும் நல்ல எண்ணத்தோடும் என்னுடைய வாக்கை ஒருமுறை முழுவதுமாக கேட்டா போதும். கஷ்டம் எதனால உனக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற எல்லா புரிதல்களும் உனக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீயும் உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ ஆரம்பிக்கலாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ அறிவாய்தானே. பிறகு எதற்காக இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் சொல்றேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமே உன்னுடைய கர்ம வினைகளும் நீ இப்போதும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் தான். எது நடந்தாலும் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்புல விட்டுடு. உன்னை போல முகம் கொண்ட இன்னொரு மனிதனை நீ எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? பார்க்க முடியாது தானே. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இன்னொருத்தனை போல வாழ நினைக்கிற? உன்னை போல் இல்லாத மனிதனின் வாழ்க்கையை நீயும் வாழ முடியாது என் செல்லமே. ஒவ்வொருவருக்கும் நான் வேற வேற கர்ம வினைகளை வச்சிருக்கேன், வேற வேற லட்சியத்தை கொடுத்துருக்கேன். அவங்கவங்க அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னுடைய பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், உன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடங்க மறுக்கிற உன் மனம்தான் உனக்கு அதிக துன்பத்தை தரும். ஓ மனச எப்போதும் உன் கட்டுப்பாட்டிற்குள் உனக்கு அடங்கும்படி வைத்துக்கொள்ளேன் செல்லமே. நீ நினைக்கிறது போல உன் மனசு நடக்கலைனா அப்புறம் எல்லா கஷ்டமும் உன்னை வந்து சேரும் தானே. நான் நித்தமும் உனக்கு சொல்றேன், நடந்து முடிஞ்சதை யோசிக்காத. துன்பங்களும் பிரச்சனைகளும் வர்றதுங்கிறது மனித வாழ்க்கையில மிகவும் சாதாரணமான ஒண்ணு. என்னவோ உனக்கு மட்டும்தான் துன்பமும் கவலையும் பிரச்சனையும் வந்துருச்சுன்னு நினைக்காம நிம்மதியா வாழுன்னு தானே சொல்றேன். நீ எந்த தவறும் செய்யாம உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இப்படி உன்னை பாடா படுத்துதேன்னு நினைக்காத. அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் கரைந்து போகும்படி இந்த வராகியம்மா நான் உனக்கான நல்லது செய்ய வந்துட்டேன். தவறேதும் செய்யாமல் உன் தன்மானத்தை சீண்டக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீ எதிர்த்து நிற்பதில் தப்பே இல்லை என் செல்லமே. ஒரு சிலருடைய கோபம் அவங்க கண்ணையே மறைச்சு மற்றவர்களிடம் மிருகமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் நீயும் அந்த மிருக கூட்டத்தோடு மிங்கிலாகிவிடக்கூடாது. அவர்களிடமிருந்து விலகி நின்று எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். 1000 சொற்களை கொண்டு ஒருவரை வெறுக்கலாம், ஆனால் அன்புங்கிற ஒற்றை சொல்லை கொண்டுதானே ஒருவரை நேசிக்க முடியும். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அன்பான வார்த்தைகளை பேசி பழகு. அறிவுடைய மனிதர்கள் எப்போதும் அமைதியாகவும் தன்னடக்கத்தோடும் தான் இருப்பார்கள். அறிவில்லாதவர்கள் தான் மிகவும் ஆடம்பரமாகவும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் உளவி திரிவார்கள். நீ எப்படி இருக்க போறன்றதை யோசிச்சுக்கோ என் செல்லமே. நீ என்னதான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலனை மிக விரைவில் பெறதான் போற. உழைப்பிற்கான பலனும் கஷ்டத்திற்கான பலனும் மெதுவாய் கிடைத்தாலும் அது நிச்சயம் உயர்வானதாகவே இருக்கும். யாருடைய தவறையும் மன்னிக்கக்கூடிய நல்ல மனநிலை உனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும் என் செல்லமே. காலப்போக்கில் அவங்க அப்படித்தானே அவங்கள மன்னிச்சு மறக்கக்கூடிய ஆளாக நீ இப்போ மாறிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை இனிமேலும் நான் தாமதப்படுத்த மாட்டேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறும்போது கைத்தட்டக்கூடிய பல மனிதர்களின் விரல்கள் எனக்கு தேவையில்லை. நீ தோல்வியடையும் போது உனக்காக கை கொடுக்கக்கூடிய நண்பனின் ஒரு விரல் தானே சிறந்தது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் உனக்கு எங்கு கிடைச்சாலும் அவர்களை தவற விட்டு விடாதே. யாரும் உன்னை பாராட்டல, யாரும் உன்னை தட்டி கொடுக்கல, யாரும் உன்னை அரவணைக்கல நினைச்சு உன்னுடைய முயற்சியை தட்டி கழித்து விடாதே என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்ன்றதை நம்பிக்கிட்டு முயற்சித்து கொண்டே இரு. உன்னுடைய எதிரிடமிருந்தும் பகைவனிடமிருந்தும் கூட நீ பல பாடங்களை கத்துக்கொள்ளலாம் என் செல்லமே. நீ என்னதான் தினமும் எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் இந்த உலகத்தில் நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனசுல உன்னை பத்தி நல்ல எண்ணமும் கிடையாது. அவர்கள் யார் என்பதையும் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு படம் போட்டு காட்டுறேன். எல்லா நேரமும் புத்திசாலித்தனமாக இருக்க எல்லாராலும் முடியாது என்பது தானே உண்மை. அதனால் தானே உன்னையும் எல்லாரும் சுலபமாக ஏமாத்திடுறாங்க. மனுஷன் பிறந்ததிலிருந்து இறுதி மூச்சை நிறுத்தும் வரையிலும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தையே எதிர்கொள்கிறான் என
நீ நினைப்பதெல்லாம் தவறு. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயத்துல ஒரு காலகட்டத்துல நான் நிறைய சந்தோஷங்களை கொடுப்பேன், நிறைய நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான செல்வ வளத்தையும் வாரி வழங்குவேன். அதை அவர்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில அதையே வச்சுக்கிட்டாங்கன்னா, பின்தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த சந்தோஷமும் செல்வ வளமும் அவர்களுக்கு நிலையா நிம்மதியா நிரந்தரமா கிடைச்சிடும். ஆனா ஒரு சிலர் வசதி வரும்போதும் வாய்ப்பு வரும்போதும் கண்டுகொள்ளாமல் சரியாக செயல்படாமல் மிகவும் சோம்பல்தனமாகவும் ஆடம்பரமாகவும் ஆணவமாகவும் இருந்துவிட்டு அதை தொலைத்து விடுகிறார்கள். நீயும் உனக்கான வாழ்க்கை கிடைக்கும் போது வசதிகளை சரியாக பிடிச்சுக்கோ. எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டாலே ஏமாற்றங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் சொல்லு. அதிகமாக பேசுவதை நீ நிறுத்தி கொண்டாலே எல்லாராலும் அதிகம் மதிக்கப்படுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியா யோசிச்சு விழிப்புணர்வோடு புரிந்துகொள். கலியுக மனிதர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருப்பார்கள். அவங்க வெளியே பேசும்போது ரொம்ப நல்லவங்களாகவும் தெய்வ உருவத்திலையும் பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள பொதுநலத்தை விட சுயநலமும் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் கபடமும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் கொண்டவர்களாக மனித உருவத்தில் அலையும் அந்த கொடூர குணமுடையவர்கள் தானே இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மனிதர்களை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ யாரிடமும் ஏமாறவும் கூடாது, யாரையும் ஏமாத்தவும் கூடாது. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யப்பாரு. உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் நான் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். நீ ஏமாற காரணமாக இருந்தவர்களும் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போறாங்க. மனிதன் தவறுகளை திருத்திக்கணும்னா யாராவது வந்து அறிவுரை சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவனுடைய மனசாட்சி முதலில் அவனை திருத்திக் கொள்வதற்கான அறிவுரை வழங்கக்கூடிய வகையில் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ ஏதாவது தவறு செய்யும் போதெல்லாம் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்ற எண்ணம் உனக்குள்ள வரணும். அதே நேரத்துல தண்டனை பெறும்போது நீ கடவுளை தான் பார்க்குற, கடவுள் தான் உனக்கு தண்டனை கொடுக்கிறாரு, இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் உனக்காக தான் செய்கிறேன்ற எண்ணமும் உனக்குள் வர வேண்டும் என் செல்லமே. அமைதி உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ பெற்று விடுவாய். ஆனால் நீ அமைதியை இழந்தால் அனைத்தையும் இழந்து விடுவாய் என் செல்லமே. அமைதியாயிரு. நீ இழந்தது அனைத்தும் உன்னை தேடி வரும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உன் வாழ்க்கை பயணத்திலையும் ஆடம்பரத்தையும் வீண் விஷயங்களையும் துறந்து அமைதியை நாடி நீ வருவாய். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்திடாதே என் செல்லமே. நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில உன்னை சரியாக வழிநடத்தக்கூடிய விஷயம் என்பதை புரிந்துகொள். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில மாறுங்கிற நம்பிக்கை அனைத்தையும் மாற்றி காட்டும். நல்லதையே நினை. உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி கொடுப்பேன். இன்றோடு உன் கஷ்ட காலமெல்லாம் முடிந்து போய் இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு இஷ்டமானதாக இருக்க போகுது. நீ வித்தியாசமா இருக்கோமே நினைச்சு ஒருபோதும் வெக்கப்படாத. எல்லாரும் செய்யறதையே நீயும் செஞ்சினா நீ வாழ்க்கையில் முதலாளாக முன்னுக்கு வர முடியாது. மாறுபட்ட எண்ணங்கள் தானே வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் ஆரம்பம். யார் உன்னை தேடுகிறார்கள், நீ யாரை தேடுறன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். ஆம் என் செல்லமே. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீ காணப் போகிறாய். ஓம் ஸ்ரீ வராய்.